இயேசுவில் மிகவும் பிரியமானவர்களே, இன்று நாம் இயேசுவின் விண்ணேற்ற பெருவிழாவை சிறப்பிக்கின்றோம். வழக்கம் போலவே கொஞ்சம் வித்தியாசமாக விண்ணேற்றத்தை பார்த்தோம் என்றால், பிரிதலும் புரிதலும் என்கிற ஒரு சிந்தனையிலே உங்களை அழைத்துச் செல்ல விரும்புகிறேன். பிரிகிற போதுதான் நிறைய நேரத்திலே பல விஷயங்கள் புரிகிறது. இயேசுவை பிரிகிற சீடர்கள் இயேசுவை பிரிகிறார்களே என்கிற வருத்தத்தில் இருக்கிற பொழுது அவர்களுக்கு உணர்த்தப்படுகிறது பலவிதமான ஆற்றல்களை தங்களுக்குள்ளே அவர்கள் கொண்டிருக்கிறார்கள் என்று. புரிதல் இன்னும் பலப்படுகிறது. இந்த புரிதலிலே அவர்கள் உலகம் முழுவதுமே இயேசுவின் நற்செய்தியை எடுத்துச் சொல்கிறார்கள். பிரிதலும் புரிதலும் உண்மையிலேயே வாழ்வில் ஒவ்வொரு நாளிலும் நாம் சந்திக்கிறது தான். ஒவ்வொருவருமே அதிகமான புரிதல்களை பிரிதல்களிலே சந்தித்து அனுபவித்து தனதாக்கி கொண்டிருக்கிறோம். இயேசுவை பிரிவது என்பது எதிர்பார்க்க முடியாத, நினைத்து பார்க்க முடியாத, அவர்களாலே இனி என்ன செய்ய முடியும் தங்களது திறமையை தகுதியை கொண்டு என்று சொல்லி ஒரு கேள்விக்குறியான வாழ்க்கையாய் போன நேரத்திலே இயேசு சொல்லுகிறார், உங்களால் இது முடியும் அது முடியும் என்று அவர்களால் முடிந்தவற்றை காட்டுகிறார். அப்படியானால் நாமும் நமது வாழ்வை யோசித்து பார்ப்போமே. பிரிகிற பொழுது நாம் எதனையெல்லாம் கற்றுக்கொள்கிறோம், உணர்ந்து கொள்ளுகிறோம் என்று சொல்லி. பிரிதல் அவசியம்தான். கருவறை எடுத்துக் கொள்ளுங்களேன். கருவறை ஒரு உருவாக்கம். கருவறையிலே அனைத்தும் குழந்தைக்கு கிடைக்கிறது. கருவறையிலே அருமையான பாதுகாப்பு. ஆனால் கருவறையோடு வாழ்க்கை முடிவதில்லை. அதுவே போதுமென்று குழந்தை இருப்பதில்லை. உலகுக்கு வருகிறது, வாழ்வை எதிர்கொள்ளுகிறது, நிறைய பிரச்சனைகளை சவால்களை சந்திக்கிறது. அப்படியானால் கருவறையை பிரிந்தால்தான் சாதனைகளுக்கு தயாராகிறது குழந்தை. பிரிவு ஒரு சாதனைக்கான தொடக்கமாய் இருக்கிறது. பிரிவு அவசியம் என்பது உணர்த்தப்படுகிறது. பிரிவிலே பல புரிதல்கள் இருப்பது இன்று நாம் கண்களுக்கு தெளிவாய் தெரிகிறது. உறவுகளை எடுத்துக்கொள்வோமே. பிரிந்து விடலாம் என்று நினைக்கிற பொழுதுதான் இழந்தாலே, இந்த நபரை, இப்படிப்பட்ட உறவை இழந்தால் நாம் எவ்வளவு பெரிய ஒரு நஷ்டத்தை சந்திக்க வேண்டியிருக்கிறது என்பது உணர்கிற பொழுது அந்த இடத்திலே நாம் புரிதல் பலப்பட்டவர்களாய் உறவை மேம்படுத்துகிறோம். பிரிதல் புரிதலுக்கான வழியாய் இருக்கிறது. சிறு வயதிலிருந்தே பல பிரிதல்களை நாம் சந்தித்துக் கொண்டே இருக்கிறோம். ஒவ்வொரு பிரிதலும் பல புரிதல்களை நமக்கு கொடுத்திருக்கிறது. பள்ளியை விட்டு, கல்லூரியை விட்டு, அலுவலகங்களை விட்டு, தங்கியிருக்கிற இடத்தை விட்டு மற்றொரு இடத்திற்கு மாற்றலாகி செல்லுகிற பொழுது சுற்றி இருக்கிற அண்டை வீட்டாரை, நண்பர்களை விட்டு பிரிந்து கொண்டே இருக்கிறோம். இது உறவு பிரிதல். இடங்களையும் நபர்களையும் பிரிகிற பொழுது பிரிதல் நமக்கு உத்வேகத்தையும் இன்னும் அதிகமான ஆற்றலையும் அதிகமான புரிதலையும் கொடுக்கிறது, நம்மையும் பிறரையும் குறித்து. இந்த புரிதலோடு வாழ்க்கையை நாம் அதிகமாய் ஆழமாய் அன்பு செய்ய, ஆழமாய் நேசிக்க, ஆழமாய் ஒவ்வொரு நாளும் அனுபவிக்க கற்றுக்கொள்கிறோம். ஆம், இமைகள் பிரிந்தால்தான் காட்சி. இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற அளப்பரிய ஆற்றல்களை, அளப்பரிய திறமைகளை, அளப்பரிய அன்பை, உறவை, நற்குணங்களை நாம் பிரிதல்களிலே அதிகமாய் புரிந்து கொள்கிறோம். ஒவ்வொரு பிரிதலையும் கொஞ்சம் ஆழமாய் நேசித்து பாருங்களேன், யோசித்து பாருங்களேன், வாழ்க்கை அர்த்தப்படும். இறைவன் நம்மை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.